இஸ்ரேல் ஈரான் வார் பேஸ்டு நம்மளுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ அகெயின் வந்து ஈரான் இஸ்ரேலோட வார் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை பேஸ் பண்ணி மண்டே நம்மளோட டெக்னிக்கல் அனலிஸ்ட் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆர் கேப் டன். ஸோ அதில் வந்து நான் கன்ஃபியூஸ் எதுவுமே பண்ணிக்கல, கேப் அப் எதில் ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ எனக்கான பிளான் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு அகெயின் வந்து சாட்டர்டே வந்து ஒரு வார் வந்து நடந்திருக்கு. இந்த வார் கண்டினியூஸ் பேஸ் பண்ணி மோஸ்ட்லி நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா கேப் டவுனில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் ஆர் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணுறப்ப அகெயின் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்கும்ல. நம்மளுக்கு 24,000 ஒன் ஆஃப் த 500 வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் பிளேஸில், அதே சப்போர்ட் பிளேஸில் அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 to 800 இந்த ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ரீட்ரேஸ் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி வந்து டெக்னிக்கலி நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு 1 hour கன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 இந்த கேப்பை நம்மளுக்கு ஃபில் பண்ணணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் என்ட்ரி வந்து எதிர்பார்க்குறது. அதாவது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,100 வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் எதுவரையும் எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 23,850 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் தான் நான் வந்து எதிர்பார்க்கறது. பட் ஃபண்டமெண்டலி வந்து ரெண்டுமே இருக்குது. நம்மளுக்கு பாசிட்டிவான ரெப்போ ரேட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலோட வார் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் டெக்னிக்கலி எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா நியூட்ரல் ஆர் கேப் இந்த ரேஞ்சில் எனக்கு ஓப்பன் ஆகுது 756 to நெக்ஸ்ட்டு 645 இந்த ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு சப்போர்ட் எடுக்கும். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் எடுத்து நம்ம 800 வரைக்கும் 24,850 to 900 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கேப்பில் வந்து நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான், இங்கேருந்து கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் எதிர்பார்ப்போம். எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் எதிர்பார்ப்போம். ஸோ இதான் வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேமு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறவா பர்டிகுலர்லி எனக்கு இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும். 24,651 to 593 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டால் அப் ட்ரெண்ட் ட்ரேட். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டே ஹை அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,880 to 900 இந்த ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து நிஃப்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரெண்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் 480 to 500 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ட்ரேடு. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் பிரேக் ஆகி பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக வச்சா மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம எங்கே எதிர்பார்க்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 25,000 வரையும் அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இதான் வந்து நான் வந்து மண்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பண்ணிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் நாட் எ செபிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.